வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் ஒன்று நான் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள். அது உங்களுக்கு பிடிக்கும். வீட்டை அழகுபடுத்துறதுக்காக இருக்கட்டும், ஒரு டூம் மாதிரி, ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி அப்படி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் அது பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலூன் வந்து நமக்கு என்ன சைஸில் அந்த வால் ஹேங்கிங், அந்த பூம் நமக்கு தேவையோ, அந்த டூம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பலூன் என்ன செஞ்சுக்கலாம்னா ப்ளூம் பண்ணிக்கலாம், ஊதி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான த்ரெட், நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணுறதுனால பெரிய த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வேண்டியது ஃபெவிகால். இது இவ்வளோ தான் நமக்கு தேவை. இதை வந்து சணலில் கூட பண்ணலாம். சணல் நூல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சணலில் கூட நம்ம என்ன செய்யலாம்னா இதை பண்ணலாம். இதுக்கும் நமக்கு ஒரே இது தான். அதை வந்து பலூனை வந்து ஊதிட்டு அதில் வந்து இந்த ஃபெவிகாலில் இந்த த்ரெட்டை வந்து முக்கிட்டு அப்படியே நம்ம சுற்றினோன்னா போதும். இந்த பலூனில் வந்து நம்ம அப்படி இப்படிமாட்டு அது வந்து ஒரே மாதிரி சுற்றாமல் நம்ம வந்து அப்படி எப்படிமா அதை வந்து சுற்றும்போது அது எல்லா இடத்துலையும் சுற்றினதுக்கு அப்புறமா இது நீங்கள் நல்லா காய வைக்கணும். அதாவது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் ஆகுது. நம்ம வந்து அது வந்து முடித்த உடனே அதை இது பண்ண பார்க்கக்கூடாது. 12 ஹவர்ஸ் ஆகுது அது நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அது நமக்கு சூப்பராக கிடைக்கும். இது வந்து வெறும் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணதுங்க, அந்த நூல் வச்சு பண்ணினது. இது வந்து அந்த த்ரெட்டில் பலூன் வந்து பொட்டிடும். பலூன் பொட்டினதுக்கப்புறம் அந்த கம் தான் சில இடங்கள் அப்படி இருக்குது. அது நம்ம இது பண்ணால் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து நம்ம பல்பு போட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து த்ரெட்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணும்போது இப்படி வருது. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சணலில் பண்ணது பார்த்திங்கன்னா அது கலர் வந்து வேறு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஸோ வந்து சணலில் நான் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்காக கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால தான் அந்த ஒயிட் கலரில் அங்கங்கே உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் டே வந்து, அதாவது இந்த நைட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் அந்த எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பலூன் வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே பொட்டிடும். ஒருவேளை பொட்டலைன்னா நம்ம என்ன செய்திடலாம்னா லைட்டாக ஒரு பின் வச்சு அதை இது பண்ணும்போது அந்த பலூன் அப்படியே பொட்டி அது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே அப்படியே போயிடும். அது வந்து அப்படியே இது சுருங்கிடும். அந்த பலூனை நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் அது இப்படி தான், அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நான் ஒயிட் சிமெண்ட் போட்டிருக்கிறேன். இந்த இது உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? லைக் பண்ணு.